புத்தாண்டை முன்னிட்டு 2 புதிய ரயில்கள் இயக்கப்பட உள்ளன தமிழகத்தில். அது மட்டும் இல்லாத பொங்கலுக்கு சிறப்பு ரயில்கள் இயக்க பரிந்துரை செஞ்சிருக்காங்க. அந்த ரயில்கள் எங்கெங்க இருந்து இயக்க போறாங்க, இந்த 2 புதிய ரயில்கள் எந்தெந்த பகுதிக்கு இயக்க போறாங்க அப்படிங்கறத இந்த ஒரு வீடியோல டீடைலா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். புத்தாண்டை முன்னிட்டு ஹூப்ளி கன்னியாகுமரி மற்றும் செகந்திராபாத் வேளாங்கண்ணி இடையே சிறப்பு ரயிலானது இயக்கப்பட உள்ளது. ட்ரெயின் நம்பர் 07367 ஹூப்ளி கன்னியாகுமரி சிறப்பு ரயிலானது ஹூப்ளி ரயில் நிலையத்திலிருந்து வருகின்ற டிசம்பர் 30 மற்றும் ஜனவரி 6, ஜனவரி 13 ஆகிய தேதிகளில் மாலை 4 மணிக்கு புறப்பட்டு கன்னியாகுமரி ரயில் நிலையத்தை மறுநாள் மாலை 3:20 வந்து சேரும். மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் 07368 கன்னியாகுமரி ஹூப்ளி சிறப்பு ரயிலானது கன்னியாகுமரி ரயில் நிலையத்திலிருந்து வருகின்ற டிசம்பர் 31 மற்றும் ஜனவரி 7 மற்றும் ஜனவரி 14 ஆகிய தேதிகளில் மாலை 7:10 புறப்பட்டு மறுநாள் இரவு 7:35 ஹூப்ளி ரயில் நிலையத்தை சென்று சேரும். அடுத்து இந்த ட்ரெயினோட கோச் காம்போசிஷன் பார்த்தலாம். இந்த ட்ரெயினில் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கும் ஏசி 2 டயர், 2 ஏசி 2 டயர், 3 ஏசி 3 டயர், 2 ஏசி 3 டயர் எக்கனாமிக் கோச்சஸ், 5 ஸ்லீப்பர், 4 அன்ரிசர்வ்ட், 2 லக்கேஜ்க்கும் பிரேக் ஹேண்ட் சேர்த்து மொத்தமாக 19 பெட்டிகளை கொண்டு இந்த ரயிலானது இயக்கப்பட உள்ளது. அடுத்து இந்த ட்ரெயினோட ஸ்டாப்ஸ் பார்த்தரலாம். இந்த ரயிலானது ஹவேரி, ராணிபென்னூர், ஹரிகர், தேவங்கிரி, பீரூர், அரஸ்கரி, தும்கூர், யஸ்வந்த்பூர், எஸ்எம்விடி பெங்களூரு, கிருஷ்ணராஜபுரம், பங்காரப்பேட்டை, சேலம், நாமக்கல், கரூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சாத்தூர், கோவில்பட்டி, திருநெல்வேலி, வள்ளியூர், நாகர்கோவில் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும். ட்ரெயின் நம்பர் 07125 செகந்திராபாத் வேளாங்கண்ணி சிறப்பு ரயிலானது செகந்திராபாத் ரயில் நிலையத்திலிருந்து வருகின்ற டிசம்பர் 30 தேதி இரவு 8 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் இரவு 7:30 மணிக்கு வேளாங்கண்ணி ரயில் நிலையத்தை சென்று சேரும். மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் 07126 வேளாங்கண்ணி செகந்திராபாத் சிறப்பு ரயிலானது வேளாங்கண்ணி ரயில் நிலையத்திலிருந்து வருகின்ற ஜனவரி 1 தேதி இரவு 10 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் இரவு 10:45 செகந்திராபாத் ரயில் நிலையத்தை சென்று சேரும். அடுத்து இந்த ரயிலோட கோச் காம்போசிஷன் பார்த்தலாம். இந்த ட்ரெயினில் வந்து 2 ஏசி 2 டயர், 4 ஏசி 3 டயர், 8 ஸ்லீப்பர், 6 அன்ரிசர்வ்ட், 2 லக்கேஜ்க்கும் பிரேக் ஹேண்ட் சேர்த்து மொத்தமாக 22 பெட்டிகளை கொண்டு இந்த ரயிலானது இயக்கப்பட உள்ளது. இந்த ரயிலானது தமிழகத்தில் காட்பாடி, வேலூர் கான்டோன்மென்ட், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், போர்ட் சிதம்பரம், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும். இந்த 2 ரயில்களுக்கான முன்பதிவானது துவங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது. தேவையுடையோர் பயன்படுத்திக் கொள்ளுங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தில் 4 சிறப்பு ரயில்களை இயக்க வந்து பரிந்துரை செஞ்சிருக்காங்க. திருநெல்வேலி, தாம்பரம், திருநெல்வேலி இடையே சிறப்பு ரயிலானது இயக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. அதன்படி திருநெல்வேலி தாம்பரம் ரயிலானது திருநெல்வேலியிலிருந்து ஜனவரி 12 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் மாலை 4 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை 5:15 தாம்பரம் ரயில் நிலையத்தை சென்று சேரும். தாம்பரம் திருநெல்வேலி சிறப்பு ரயிலானது தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து வருகின்ற ஜனவரி 13 மற்றும் 20 ஆகிய தேதிகளில் மதியம் 2:35 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை 11:25 திருநெல்வேலி ரயில் நிலையத்தை வந்து சேரும். இந்த ட்ரெயினோட ரூட் எதுன்னு பார்த்தோம்னா தென்காசி, விருதுநகர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, விருதாச்சலம், விழுப்புரம். அடுத்ததா வந்து தாம்பரம் கன்னியாகுமரி, தாம்பரம் இடையே விழுப்புரம், மயிலாடுதுறை, திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, காரைக்குடி, மானாமதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, நாகர்கோவில் வழியாக சிறப்பு ரயிலானது இயக்கப்பட உள்ளது. தாம்பரம் கன்னியாகுமரி சிறப்பு ரயிலானது வருகின்ற ஜனவரி 13 மற்றும் 20 ஆகிய தேதிகளில் தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து இரவு 11:35 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் மதியம் 12:35 மணிக்கு கன்னியாகுமரி ரயில் நிலையத்தை சென்று சேரும். மறுமார்க்கத்தில் கன்னியாகுமரி தாம்பரம் சிறப்பு ரயிலானது கன்னியாகுமரி ரயில் நிலையத்திலிருந்து ஜனவரி 14 மற்றும் 21 ஆகிய தேதிகளில் மாலை 3:30 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை 4:20 மணிக்கு தாம்பரம் ரயில் நிலையத்தை சென்று சேரும். நாகர்கோவில் சென்னை சென்ட்ரல் நாகர்கோவில் இடையே ஜோலார்பேட்டை, சேலம், கரூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர் வழியாக சிறப்பு ரயிலானது இயக்கப்பட உள்ளது. சென்னை சென்ட்ரல் நாகர்கோவில் சென்னை சென்ட்ரல் இடையே ஜோலார்பேட்டை, சேலம், கரூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி வழியாக சிறப்பு ரயிலானது இயக்கப்பட உள்ளது. சென்னை சென்ட்ரல் நாகர்கோவில் சிறப்பு ரயிலானது சென்னை சென்ட்ரலிருந்து வருகின்ற ஜனவரி 12 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் இரவு 11:55 புறப்பட்டு மறுநாள் மதியம் 1:30 மணிக்கு நாகர்கோவில் சந்திப்பை சென்று சேரும். நாகர்கோவில் சென்னை சென்ட்ரல் ரயிலானது நாகர்கோவில் சந்திப்பிலிருந்து வருகின்ற ஜனவரி 13 மற்றும் 20 ஆகிய தேதிகளில் இரவு 7:30 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை 10:55 சென்னை சென்ட்ரலை சென்று சேரும். மானாமதுரை சென்னை சென்ட்ரல் மானாமதுரை இடையே மதுரை, திண்டுக்கல், பழனி, பொள்ளாச்சி,
கோயம்புத்தூர் சேலம் வழியாக சிறப்பு ரயிலானது இயக்கப்பட உள்ளது. மானாமதுரை சென்னை சென்ட்ரல் சிறப்பு ரயிலானது மானாமதுரை சந்திப்பிலிருந்து வருகின்ற ஜனவரி 9, 12, 16 ஆகிய தேதிகளில் மாலை 6 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை 8:25 சென்னை சென்ட்ரலை சென்று சேரும். சென்னை சென்ட்ரல் மானாமதுரை சிறப்பு ரயிலானது சென்னை சென்ட்ரலிருந்து வருகின்ற ஜனவரி 10, 13, 17 ஆகிய தேதிகளில் மாலை 3:10 புறப்பட்டு மறுநாள் காலை 5:55 மானாமதுரை சந்திப்பை வந்து சேரும். திருச்சிராப்பள்ளி சென்னை எழும்பூர், சென்னை எழும்பூர் திருச்சிராப்பள்ளி இடையே விருதாச்சலம், சேலம், ஜோலார்பேட்டை, பெரம்பூர், சென்னை பீச் வழியாக சிறப்பு ரயிலானது இயக்கப்பட உள்ளது. திருச்சிராப்பள்ளி சென்னை எழும்பூர் சிறப்பு ரயிலானது ஜனவரி 13, 14, 15 ஆகிய தேதிகளில் திருச்சிராப்பள்ளியில் இருந்து காலை 4:30 மணிக்கு புறப்பட்டு அன்று மதியம் 12:55 சென்னை எழும்பூரை சென்று சேரும். சென்னை எழும்பூர் திருச்சிராப்பள்ளி சிறப்பு ரயிலானது சென்னை எழும்பூரிலிருந்து ஜனவரி 13, 14, 15 ஆகிய தேதிகளில் மாலை 3 மணிக்கு புறப்பட்டு அன்று இரவு 11:55 திருச்சிராப்பள்ளியை வந்து சேரும். இப்போ நம்ம பார்த்த இந்த 5 ரயில்களையும் தமிழகத்தில் இயக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. இதற்கான ஒப்புதல் வந்தவுடனே இந்த ரயிலானது இயக்கப்பட இருக்கு. இதில் வந்து மானாமதுரை சென்னை சென்ட்ரல் மற்றும் திருச்சிராப்பள்ளி சென்னை எழும்பூர் ரயிலோட வழித்தடம் ரொம்பவும் புதுமையானது. ஏன்னா இந்த மாதிரி வழித்தடத்தை ரயில்கள் இயங்குனதில்லை. ஸோ இதோட அப்டேட், அதாவது இப்போ இந்த ரயிலோட வழித்தடம் மட்டும் தான் குறிப்பிட்டிருக்கேன். இதுக்கான முறையான அறிவிப்பு வரும்போது இந்த ரயில் எந்தெந்த நிறுத்தங்களில் நின்று போகும், இதோட ரிசர்வேஷன் எப்போ, இதோட கோச் காம்போசிஷன் எல்லாத்தையும் டீட்டெயிலாக பதிவிடுறேன். இந்த ஒரு தகவல் அவ்வளோதான். இந்த ஒரு தகவல் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.